திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் கொடுத்த தவறான அறிக்கையால் பன்னாட்டு குளிர்பான நிறுவனங்கள் தாமிரபரணியில் தண்ணீர் எடுக்க நீதிமன்றத்தில் அனுமதி பெற்றுள்ளதாக மனிதநேய மக்கள் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. தாமிரபரணியிலிருந்து உபரி நீரை மட்டும்தான் பன்னாட்டு குளிர்பான நிறுவனங்கள் எடுப்பதாக திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அறிக்கை அளித்துள்ளார். அவரது தவறான அறிக்கையை கண்டித்து மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா தலைமையில் பாளையங்கோட்டை ஜவஹர் திடலில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதற்கிடையே செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ஜவாஹிருல்லா, வற்றாத ஜீவ நதியான தாமிரபரணியில் கடும் வறட்சி நிலவும் நிலையில் தாரை வார்க்கப்பட்ட தாமிரபரணியை மீட்க வேண்டும் என வலியுறுத்தினார். தமிழகத்திலே பொதிகை மலையிலே தொடங்கி 126 கிலோமீட்டர் ஓடி புன்னக்காயலிலே கடலிலே சேரக்கூடிய ஜீவநதி தாமிரபரணி. தாமிரபரணியை அழிக்கக்கூடிய வேலைகளை கார்ப்பரேட் நிறுவனங்கள் மட்டுமல்ல, தமிழக அரசே சேர்ந்து செய்து வருகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கின்றது. தாமிரபரணியிலிருந்து கோக், பெப்சி போன்ற பன்னாட்டு நிறுவனங்கள் எடுப்பது வெறும் உபரி நீர்தான் என்று தமிழக அரசின் சார்பாக நெல்லை மாவட்ட ஆட்சியர் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குமூலம் பன்னாட்டு நிறுவனங்களுக்கு அடிமையாகவும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராகவும் தமிழக அரசு செயல்படுவதற்கான எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. உடனடியாக தாமிரபரணியிலிருந்து பெப்சி நிறுவனமும் கோக் நிறுவனமும் இதர வர்த்தக நிறுவனங்களும் தண்ணீரை எடுப்பதை தடை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. அது மட்டுமல்ல, நாளொன்றுக்கு 30,000 லிட்டர் கழிவு நீர் தினமும் தாமிரபரணியிலே கொட்டப்படுகிறது. இப்படி கொட்டக்கூடியவர்கள் ஆலைகள் மட்டுமல்ல, நெல்லை மாநகராட்சியே இந்த படுபாதக செயலை செய்கின்றது. தாமிரபரணியிலே கழிவு நீரை கொட்டுவதை உடனடியாக தடை செய்வதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இந்த போராட்டத்தை நடத்துகிறோம்.